தமிழ்ச்சொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறதுங்க தேம்பாவணியினுடைய மூன்றாவது படலமான வளன் சனித்த படலம். இதை நம்ம பார்க்க போகிறோங்க. கடந்த காணொளியில் நம்ம நாட்டு படலம் பார்த்துருக்கோம், நகரப்படலம் பார்த்துருக்கோம். இந்த காணொளியில் நம்ம வளன் சனித்த படலம் பார்க்கலாங்க. தேம்பாவணி 3 காண்டங்களை கொண்டதுங்க. யூதோ காண்டம், எகிப்து சேர் காண்டம், முத்தி காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு காண்டத்துலேயும் 12 படலங்கள் இருக்குங்க. மொத்தம் 36 படலங்கள் இருக்குங்க. இதில் நம்ம ஒவ்வொரு படலமும் எளிய வடிவில் கதை சுருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாட்டு படலம், நகரப்படலம் இதுக்கு முன்பே நம்ம சொல்லிட்டோம். பார்க்காம இருக்கிற நண்பர்கள் நீங்கள் அதை பார்த்துடுங்க. பார்த்துட்டு நீங்கள் இந்த காணொளியை பாருங்கள். வளன் சனித்த படலம், இதுதான் 3வது படலம். சரி, ஏற்கனவே அந்த யூதேய நாட்டினுடைய வளம், நகரத்தினுடைய வளம் எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறதுங்க வளன் சனித்த படலம் பார்க்கலாங்க. சரிங்க, இந்த வளன் சனித்த படலம் அப்படிங்கிற இந்த படலத்தில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, தாவீது அரசர், சரிங்களா, தாவீது அரசருடைய அந்த அரசர் குலத்தில் பிறந்த இந்த கதை நாயகன் தலைவன் யாருன்னா வளன். அவர் தான் சூசையப்பர்னு சொல்கிறோம். இந்த வளன் என்னும் சூசையப்பர் பிறந்த வரலாற்றை சொல்லக்கூடிய பகுதி தான் வளன் சனித்த படலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த யூதேய நாடு எல்லா வளங்களும் சிறப்புகளும் பொருந்திய எருசலேம் நகரை தலைநகராக கொண்டது இந்த யூதேய நாடுங்க. இந்த ஜெருசலேம், அதாவது எருசலேம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த எருசலேம் நகரை தலைநகராக கொண்டு இந்த யூதேய நாட்டை ஆட்சி செய்தவன் பேர் தான் தாவீது. சரிங்களா, தாவீது என்ற மன்னன். இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாங்க, நல்ல அரசன் தான். மக்களுக்கு உயிர் போல இருந்து காவல் காக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, தன்னாலேயோ தன்னுடைய சொந்தக்காரங்கனாலேயோ பகைவராலேயோ இல்லை திருடர்களாலேயோ அல்லது கொடி விலங்குகளாலேயோ மக்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் உண்டாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்தவித துன்பமும் இல்லாமல் அந்த மக்களை காப்பாற்றிக்கிட்டு வந்தான் தாவீது என்ற மன்னன். சரிங்க, அது அப்போ இப்படி இருக்கக்கூடிய மன்னன் எப்படி இருப்பான்? உயிர்கள் மீது மிகுந்த அருளுள்ளம் கொண்டவனாக இருக்கான். இல்லாத ஏழை எளியோருக்கு வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கான். மலர் மாலை அணிந்த மார்பினை உடையவன், நல்ல வலிமை உடையவன். அப்படிப்பட்டவன் இந்த தாவீது மன்னன். இன்னும் அவனை பற்றி சிறப்பாக சொல்கிறாரு வீரமாமுனிவர். என்னன்னு பார்க்கலாங்க. கையில் வில்லேந்திருக்கான். அடுத்தது வெண்கொற்ற குடையை உடையவன், தேரை உடையவன், யானை போன்ற வீரம் படைத்தவன், ஆணெயிறு ஆண் சிங்கம் போன்றவன், வெற்றிக்கொடியை உடையவன். இப்படிலாம் அவனை பற்றி அந்த மன்னனை ரொம்ப எப்படி பாராட்டி அவனுடைய திறமைகளெல்லாம் தொகுத்து சொல்கிறாரு வீரமாமுனிவர் அவர்கள். அறநெறி தவறாமல் இருக்கான். அறநெறி ஏன்னா மன்னனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அறநெறி தவறாமல் இருக்கான். நல்ல வேத நெறியில் வாழக்கூடியவனாக இருக்கான். குற்றம் இல்லாதவனாக இருக்கான். வாடுகின்ற மக்களுக்கு ஈந்து மகிழ்பவனாக இருக்கிறான். புகழ் உண்டாக வாழ்பவனாக இருக்கான். வளையாத செங்கோலை உடையவனாக இருக்கான். இப்படி ரொம்ப ஒரு மன்னனுக்குரிய அனைத்து நற்பண்புகளையும் உடையவன் தான் இந்த மன்னன், தாவீது மன்னன். சரிங்க, இந்த யூதேய நாட்டினுடைய முதல் மன்னன் சவுல். சரிங்களா, சவுல் அவன் ஆட்சி செய்த காலத்தில் மலைகளில் பெலித்தியர் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த பெலித்தியர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் இந்த திருமறையை பகைத்தாங்க. அது ஏற்றுக்கல, திருமறையை பகைத்தாங்க. சவுல் மன்னனையும் பகைச்சிக்கிட்டாங்க. இந்த பெலித்தியர், இந்த மலைகளில் வாழ்ந்த பெலித்தியர் அவங்களையும் மன்னனையும் பகைச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, போருக்கு அழைக்கிறது, சண்டைக்கு வாங்கன்னு போருக்கு அழைக்கிறது. அப்போ 6 முழம் 1 சான் உயரம் கொண்டு கோலியாத்து, இந்த கோலியாத்து என்பவன் அவன் எப்படி இருக்கான் பார்க்கறதுக்குங்கன்னா, கரு மேகம், அந்த கருமேகம் போன்ற நல்ல மலை போன்ற தோள்களை உடையவன். பார்க்குறவங்களுக்கு பயமாக இருக்கிற மாதிரி அச்சம் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுடைய தோற்றம் இருந்தது. ஒரு நீண்ட வாளை அவனுடைய இடுப்பில் கட்டி தொங்க விட்டுட்டு இருந்தான். தோளில் கேடயம் வச்சுருந்தான். கையில் ஈட்டியை வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நெருப்பு கக்கும் கண்கள், பார்க்குறதுக்கே பயமாக. அப்படி சினந்து போருக்கு தயாராக இருந்த இந்த கோலியாத்து. இந்த கோலியாத்து எதிரே நின்று இந்த சவுல் மன்னன் இருக்காங்களா, அவனுடைய சவுல் மன்னனுடைய படை வீரர்கள்லாம் நிற்கிறாங்க. அந்த சவுலினுடைய படையினரை பார்த்து கோலியாத்து சொல்கிறான், நமக்குள் பக்கத்திற்கு ஒருவர் தனித்தனியே எதிர் நின்று போர் செய்ய வேண்டும். எனக்கு தனியாக ஒத்தைக்கு எதிர் நின்று போர் செய்யணும். வென்றவர்களுக்கு தோற்று போனவங்க அடிமை, தோற்றவர் பக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே அடிமையாகணும். இப்போ ஒருத்த எனக்கு போர் செய்கிறான், யார் தோற்று போகிறீங்களோ அவனை சார்ந்த எல்லோருக்குமே எனக்கு அடிமையாகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆரவாரம் செய்து எழுந்து சொல்கிறான் கோலியாத்து. கோலியாத்து சொன்னதை கேட்ட இஸ்ரவேலர்
சரிங்களா. இஸ்ரவேலர் சொல்கிறாரு, இவ்வுருவம் மலையோ பேயோ பூதமோ, அந்த இஸ்ரவேலருங்கிறவங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம். அப்போ அவங்களும் அந்த இஸ்ரேல்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இது மலையோ பேயோ பூதமோ அப்படின்னு பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. இந்த மக்கள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதை கண்ட கோலியாத்துக்கு இன்னும் கர்வம் அதிகமாயிருச்சு, ரொம்ப கர்வம் அதிகமாயிருச்சு. அப்போ கோலியாத்தை தடுப்பு, ஐயோ யாருமே அவனை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லையோ, இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூறிய வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு நம்ம வீரர்கள்லாம் அவனை எதிர்க்காமல் இப்படியே நிற்கிறாங்களே அப்படின்ட்டு சவுல் மன்னனுக்கு ஒரே வருத்தம். இது வீரர்கள் கூட அவனை எதிர்த்து நிற்க மாட்டேங்கிறாங்களே, யாராவது உடனே சவுல் மன்னன் ஒரு முடிவுக்கு வரான், யாராவது இவனை எதிர்த்து நின்று வென்றால் அவனுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு இந்த சவுல் மன்னன் சொல்கிறாருங்க. அப்போ பாருங்கள், இப்படி இவ்வாறு ஒரு 40 நாள் போயிடுச்சுங்க. இப்போ இவ்வாறு எப்படி போயிடுது, ஒரு 40 நாள் போயிடுச்சுங்க. தாவீதினுடைய அண்ணன்மார் 3 அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னர் போருக்கு போகிறாங்க. அவர்களை காண சென்றான் தாவீது போகிறான். தன் அண்ணன்மார் கோலியத்தை பற்றி சொல்கிறத கேட்குறான். இந்த மாதிரி கோலியத்துன்னு இருக்கான், அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். கேட்ட உடனே சரி இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இறைவனையே பகைச்சிக்கிறான், சாவுக்கு உரியவன், கை வலிமை, உடல் வலிமை, உள்ளத்தில் பொய்யான வலிமை கொண்ட இவனுக்கு நம்ம அஞ்சக்கூடாது. ஏன்னா இவன் இறைவனுக்கு எதிரானவன் இல்லையா, அஞ்சக்கூடாது. கடவுள் நமக்கு பலமாக இருக்கிறாரு. ஸோ கடவுள் தரக்கூடிய பலத்தினால நானே இவனை வெல்லுவேன் அப்படின்னு தாவீது சொல்கிறான். அப்படின்னு யார் சொல்கிறாங்க, தாவீது சொல்கிறான். தாவீது எப்படிப்பட்டவன், சிறுவனாகி நானே இவனை வெல்லுவேன் அப்படின்னு தாவீது சொல்கிறான். சரி, அப்போ தாவீது சொன்னதை கேட்டவுடனே சவுல் மன்னன் என்ன பண்ணுறான்னா, இல்லைப்பா கோலியாத்து பெரிய அரக்கன் போல், நீ சிறிய பையன், அந்த அரக்கனை வெல்ல உன்னால் முடியுமா அப்படிங்கிறான். அதுக்கு தாவீது சொல்கிறாரு, இல்லை கடவுளை ஒருத்தன் பகைச்சிக்கிட்டானா அவன் நல்லவன் இல்லையா, கடவுளை பகைத்தவனை எவரும் வெல்லுவர். ஏன்னா அவனுடைய பாவமே அவனுக்கு பகையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு முறை என்னை நோக்கி ஒரு சிங்கம் பாய்ந்து வந்துச்சு, ஒரு சிங்கத்தையும் கரடியையும் அதை கழுத்தை நெரித்து நான் கொண்டிருக்கேன். அது மாதிரி அறத்தை அழித்த அரக்கனை நான் எளிமையாக வெல்லுவேன் அப்படின்னு தாவீது சொல்கிறேன். சவுல் மன்னன் தாவீது சொன்ன வீர வார்த்தைகளை கேட்டவுடனே ரொம்ப வியப்பு. சரி இந்த வேல் புடி அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் இன்னும் தன்கிட்ட இருக்கிற பிற கருவிகளிலும் கொடுக்குறான். கவசம்லாம் அணிய சொல்கிறான். தாவீது சொல்கிறான், போருடையோ கவசமோ கருவிகளோ எனக்கு எதுவுமே வேண்டாம், அதை நான் பயன்படுத்தவும் எனக்கு தெரியாது. அதனால என்கிட்ட இருக்கிற நான் 5 கற்களையும் கவனையும் கையில் எடுத்துக்கொண்டு கோலியாத்தை நோக்கி போகிறான் தாவீது. மக்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ இந்த சின்ன பையன் இப்படி கோலியாத்தை எதிர்க்கிறானேன்னு சொல்லிட்டு எல்லாம் இரக்கம் கொள்கிறாங்க, பாவப்படுறாங்க. ஆனால் குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை ஆசீர்வதிக்கிறாங்க, நல்லபடியாக முடிச்சுட்டு ஆசி வழங்குறாங்க. மக்களுடைய ஆரவாரத்திற்கிடையே என்ன பண்ணுறான் அப்படின்னா தாவீது போகிறான். தாவீதை பார்த்தோன்னே கோலியாத்து, யானையோட ஒரு நாய் போர் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறான். தன்னை யானையாகவும் அந்த பையனை நாய் மாதிரியும் உமித்து என்ன பண்ணுறான், யானையோடு நாய் போர் செய்ய முடியுமா, நான் உன்னோட உடலை கிழிச்சு எரிஞ்சிருவேன், நீ விண்ணுலகம் போயிடும், மறு உலகுக்கே சென்று விடுவாய் அப்படிங்கிறான். இதையெல்லாம் கேட்டு தாவீது பயப்படலை. உன் வலிமை வேலினால் உண்டாகக்கூடிய வலிமை, நீ அந்த வேலினால் உண்டாகக்கூடிய வலிமை தான் உன் வலிமை. நானோ தகுந்த காலத்தில் ஆதரவு தரும் இணையில்லாத இறைவனை துணையாக வச்சுருக்கேன். நீ சாதாரணம் அந்த வேல் துணையாக வச்சுக்கிட்டு நீ போட்டிக்கு வர. ஆனால் என்கிட்ட யாரோட துணை இருக்கு, இறைவனுடைய துணை இருக்கு. இறைவனுடைய துணையை கொண்டு நான் உன்னை கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய உடலை நான் பறவைகளுக்கு இரையாக்குவேன் பார் இப்படி சொல்லிட்டு தாவீது என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த கவனில் கல்லை வச்சு அவன் அந்த அரக்கன் மேலே செலுத்துகிறான். அரக்கன் உடனே இதில் தரையில் அப்படியே சாஞ்சிட்டான். எல்லாரும் பார்க்குறாங்க. அரக்கன்கிட்ட இருந்த வாழை தாவீது எடுக்கிறான். அந்த கோலியாத்தினுடைய தலையை வெட்டுறான். பெலிஸ்தியருடைய படைகள் என்ன ஆகுது, எல்லாம் பயந்தடிச்செல்லாம் ஓடுது. கோலியாத்தினுடைய தலையை தாவீது தன் கையில் தூக்கிட்டு எல்லாருக்கும் காட்டுறான், பாருங்க என்னுடைய இறைவனுடைய ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அந்த அரக்கனை கொன்றதால் தாவீது பின்னாடி வரக்கூடிய பல போர்களையும் வெற்றி பெறான். திருமறையை இகழ்ந்த யாவருமே இந்த நில உலகில் நிலைத்து நிற்க முடியாது இல்லையா. சரி, அப்போ கோலியாத்தை வென்ற பிறகு தாவீது சவுல் மன்னனுக்கு பிறகு தாவீது அரசனாகிறான். அவனுக்கு நல்ல அறிவு, இறையருள் இருக்குது. அவனும் என்ன பண்ணுறான், சவுல் மாதிரியே இரவலர்களுக்கெல்லாம் ஈந்து மகிழ்கிறான். நல்ல பகைவரை வெற்றி பெறுகிறான். ஒரு நல்ல மன்னனாக இருக்கிறான்.
விண்ணுலக வாழ்வை மண்ணுலகில் வாழ்ந்து காட்டினான். யாருன்னா தாவீது. அப்போ தாவீது, இறைவன் தாவீது முன்னாடி மகிழ்ச்சியோடு தோன்றி சொல்கிறாரு, நீ எப்பொழுதும் மலர்ந்து அன்றளர்ந்து மலர் மாதிரி முகத்தன், உன்னுடைய சந்ததி இன்னும் நிறைய பல தலைமுறை கழிந்த பின் ஒரு மகனால் மகிழச் செய்வேன். இந்த 3 உலகங்களையும் வெல்லுதற்குரிய ஆட்சி உரிமை பெற வரமளிப்பேன் அப்படின்னு இறைவன் தாவீதுக்கு சொல்கிறார். அந்த வாக்குறுதியினுடைய வழித்தோன்றல் தான். இறைவன் அப்படி வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா? சரி, அப்புறம் பாருங்கள், இந்த ஆட்சி முறை நல்ல ஒரு ஆட்சி முறை. நல்ல ஆட்சி முறையினால் ஒரு நல்ல ஒரு வீரன் இந்த சந்ததியில், அதுவும் இறைவனுடைய அருள் பெற்ற ஒரு மகன் தோன்றுவான். இந்த உலகத்தில் அவன் இறையாக பிறக்கும் மக்கள் தன்மை கொண்ட மகன் ஒருத்தன் பிறப்பான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? அந்த மகன், அவனுக்கு இந்த காமம், வெகுளி, மயக்கம், அகந்தை, இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் தூய்மையாக வாழ்வான் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகனை தோற்றுவிப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நினைச்சதை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய இந்த இறைவன் தாவீதினுடைய அந்த வளமான அந்த குல மரபில் இறைவன் என்ன பண்ணுறாரு? மகனாக தோன்ற வளம் மிகுந்து சூசையை தெரிந்து கொண்டார். இப்போ யார் மூலமாக வரணும், யார் அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பனாக இருக்கணும் அந்த மண்ணில் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி சூசையை தெரிவு பண்ணுறார். சூசை இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைவனால் நிறைய வரங்களை பெற்றவர் சூசை. தாவீதினுடைய மரபில் பிறந்தவர். இருந்தாலும் அவர் ஒரு வறுமையாளன். அவர்கிட்ட செல்வ வளம் கிடையாது. உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு மனிதன். அப்படி இருக்கிறாரு சூசை. சரி, அப்படி இருக்கிற அந்த சூசை ஆனால் நல்லவராக இருக்கிறாரு. உழைப்பினால் உணவு தேடும் தன்மையுடையவராய் தோன்றாரு. நல்ல நன்மையினுடைய வீரம் அவர்கிட்ட இருக்குது. இந்த விண்ணில் இருக்கிறவங்களும் மண்ணில் இருக்கிறவங்களும் அவரை போட்டுடுறாங்க. சரி, இறைவனுடைய இந்த அருள் இருக்குது இல்லைங்களா? அப்போ தாவீதினுடைய குலத்தில் யாக்கோபு, நல்லா கேட்டுக்கோங்க, சகோடிமாங்க, யாக்கோபு என்பவருடைய மனைவி நீப்பி. இந்த அம்மைக்கு ஒரு கர்ப்பம் உண்டாகுது. சரி, அப்போ நீப்பிங்கிற அந்த மங்கை கருவுற்று இருக்கிறத இருந்து ரொம்ப சந்தோஷப்படுறாஹா அப்படின்ட்டு. அப்போ கரு நாளடைவில் வளருது. இறைவனுடைய ஆதம் செய்த பாவத்தால் உண்டான தீமையை கருவிலேயே நீக்கிவிட்டார். சூசை என்ன பண்ணுறாரு? கருவிலேயே தூயவராக இருக்கிறார். தாய் நீப்பி, இப்போ சூசையப்பருடைய தாய் நீப்பிக்கு இதுவும் தெரியுது. சரி, இந்த கரு முதிர்ந்து என்ன ஆகுது? குழந்தை பிறக்குது. யார்? சூசையப்பர் பிறக்கிறார். குழந்தையை பார்த்து எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. சரி, உன் கடவுளோட திருவடிகளுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவான். கண்டிப்பாக அவன் கடவுளுக்கு கடவுள் விரும்பக்கூடியவனாக அவன் இருப்பான் சூசை அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, வாழ்த்துறாங்க. இந்த மகனை சூசையை பெற்ற நீப்பி எப்படி இருக்கானா, அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த குழந்தைய பார்த்துட்டு சொல்கிறா, சூசையே, நீ எல்லாம் நல்லா படித்த அறிவாளிகள் அறவோர் அவங்க அவையில் நீ ரொம்ப பெரிய ஆளாக முதன்மையாக உயர்ந்து நல்லபடியாக நீ வளரணும் அப்படின்னு அந்த குழந்தைய வாழ்த்துறான். அவனை கையில் ஏந்திக்கிட்டு இறைவனையும் வாழ்த்துறான். இறைவன்கிட்ட சொல்கிறா, இந்த மகன் இந்த இரவில் ஒளி வீசு நிலவினை போல வளர கடவுளே நீ தான் அருள் புரிய வேண்டும்னு நீப்பி கேட்டுக்கிறான். சூசையப்பர் இப்படி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழந்தையை நோக்கி இறைவன் என்ன சொல்கிறாரு பாருங்க. அதாவது நல்ல அருள்மணம் கொண்ட இந்த மகன் நிலையான அறத்தோடு என்னுடைய மார்பில் வாடாத மாலையாய் அமைவான். தேம்பாவணி அப்படிங்கிறது வாடாத மாலையாய் அமைவான் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். இறைவனுடைய இந்த குரல் ஒளியை கேட்ட தாய்க்கு எவ்வளோ மகிழ்ச்சி. நீப்பி என்ன பண்ணுறா? இறைவனுடைய திருவடிகளை வணங்குறா. திருமறை நூல் அடிப்படையில் சடங்குகளெல்லாம் தவறாமல் செய்கிறா. அந்த குருக்கள் கடமைகளெல்லாம் நிறைவேற்றி ஆசி வழங்குறாங்க இந்த குழந்தைக்கு. அங்கே இருந்த மக்கள் எல்லாம் இறைவனே சொல்கிறாங்க, இறைவனே இரக்கம் கொண்டு ஒப்பற்ற வாடாத மாலையாகிய தேம்பாவணியே அப்படின்னு புகழ்ந்து குழந்தை. ஏன்னா இறைவனே புகழ்கிறார் இல்லையா? ஒப்பற்ற வாடாத மாலை போல என்னுடைய மார்பில் வாடாத மாலையை அமைவான்னு இறைவனே சொல்லிட்டார் இல்லையா? அப்போ அந்த ஒப்பற்ற வாடாத மாலையாகி தேம்பாவணியே என்று புகழ்ந்த குழந்தையே வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. புகழ்ந்து என்ன பண்ண, குழந்தைக்கு அணிகலன்களெல்லாம் அணிவிக்கிறாங்க. குழந்தையினுடைய முகத்தை பார்க்குறாங்க. அது சதங்கையை சிலம்புகளை ஒழிக்குமாறு கால்களெல்லாம் அணிவிக்கிறாங்க. மோதிரத்தை, ரத்தினம் பதித்த மோதிரத்தை விரல்களில் போடுறாங்க, மெத்தையில் கடத்துறாங்க. கடல் சூழ்ந்த உலகின் திலகம் அப்படின்னு சூசைப்பரை வாழ்த்துறாங்க. குழந்தை சூழ்ந்து நிற்கிறாங்களே அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வானத்து மேலே இருக்கக்கூடிய சூரியனே இங்கே மண்ணில் படுத்து ஒரு அழகான குழந்தை வடிவத்தில் இருக்கே அப்படின்னு வாழ்த்துறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க,
காற்றில் இருக்கக்கூடிய தவத்தை இவன் இனி நாடாகி இங்கே காட்டுவான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நூல்களுக்கெல்லாம் மேலான திருமுறையை விளக்கி காட்டக்கூடிய நுட்பமான சிறந்த ஒளி விளக்கு தான் இந்த மகன் அப்படின்னு புகழ்கிறாங்க. இப்படி இந்த குழந்தைய பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புகழ்கிறாங்க. புகழ்ந்தவளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க. இது வரைக்கும் இந்த வளன் சனித்த படலத்தில் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்த்துட்டோம். இங்கே தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா தேம்பாவணி முழுக்க 36 படலங்களும் நம்ம இந்த கதையை நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் ஒரு முறை இதை நீங்கள் காதில் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு எப்பொழுதுமே நினைவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது படிக்க நேரம் இல்லாத இந்த சூழலில் நம்ம இதில் செவி வழியாக கேட்டு தெரிந்து கொள்வது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.